ஸ்டாண்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணதும், கியூட்டா நம்ம ஸ்ருதிகா குட்டி தான் உட்கார்ந்திருந்தாங்க. இருக்கிற எல்லார்கிட்டயும் உங்க ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல, இல்ல உங்க லைஃப்ல ஏதாச்சு மறக்க முடியாத சர்ப்ரைஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் விக்கிக்கு இந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. எப்படி? செகண்ட் லவ் ஷோல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்வ தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா, இப்போ ட்ரையாங்கிள் லவ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி செம்மையா கலாய்ச்சுக்கிட்டு இருந்தாங்க. விக்கிக்கு 3 பேர் இருக்கிற மாதிரி இந்த ஷோல பிராவோ மட்டும் வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் கிடையாது. பிராவோவோட சேர்ந்து மொத்தம் 3 வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் 2 பேரு ரெக்ஸ் அண்ட் நிவேதிதாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க ஸ்ருதிகா. இந்த புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் ஏவி போட்டு காட்டுவாங்கல்ல, அதுல 2 பேருமே ஓவர் கான்ஃபிடென்ட்டோட வந்தா மாரி தான் எனக்கு தோணுச்சு. வந்த 2 பேர்கிட்டயும் என்ன தெரியுமா ஒரு ஆஃபர் குடுத்தாங்க? கமிட் ஆனாலும் சரி, சிங்கிளா இருந்தாலும் சரி, எல்லாருமே தனித்தனியா ரெக்ஸ் அண்ட் நிவேதா கூட 5 நிமிஷம் டேட்டிங் பண்ணலாம். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே பீட்டர் மாமா தேஜஸ்க்கு ஒரே குதூகலம் ஆயிடுச்சு. அடுத்து என்னடான்னா 5 நிமிஷம் டேட்டிங் ஸ்டார்ட் ஆச்சா, பசங்கள்லாம் நிவேதா கிட்ட பேசும்போது ஒரு இன்ட்ரோ கான்வர்சேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பொண்ணுங்கலாம் ரெக்ஸ் கிட்ட பேசும்போது ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ரெக்ஸு அப்படித்தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா ரெக்ஸுக்கு செம்ம மொக்க குடுத்தது நேஹா தான். இல்ல ஐம் நாட் இன்ட்ரஸ்டட் டூ டாக் அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கிளம்பிட்டாங்க. இங்க ஒரு பக்கம் வைக்க ரெக்ஸ பார்த்து செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. காரணம் பையன் கொஞ்சம் மொக்கையா இருக்கான்ல. ஸோ கண்டிப்பா நம்மளலாம் கழட்டி விட மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி நெனச்சு நெனச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தத கரெக்ட்டா பிரியங்கா நோட் பண்ணி சொல்லி வெக்கே கிட்டயே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி உண்மைதாங்க. ரெக்ஸு செம்ம மொக்கையா தான் இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெக்ஸு செந்தூரி கிட்ட பேசும்போது, "நீங்க என்ன டைப்பு? என்ன பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?" அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு, செந்தூரி கிட்ட இருந்தும் பங்கமா மொக்க வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். "வந்த மொத நாள்லயே அடுத்தடுத்து மொக்க வாங்குறியேப்பா!" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. பார்த்தா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி வீணா கிட்ட ரெக்ஸ பேசினாரு, பேசினாரு, பேசிக்கிட்டே இருந்தாரு. டைமே முடிஞ்சது. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு அவங்களுக்கு டைமே பத்தல. அநேகமா தினேஷ், வீணா காதலுக்கு ரெக்ஸ் வில்லன் ஆயிடுவாருன்னு நெனைக்கிறேன். அடுத்து இன்னொன்னு ஒரு தரமான வேலைய பார்த்து விட்டாங்க ஸ்ருதிகா. என்ன தெரியுமா? 3 வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்க்கும் ஒரு வைல்டு பவர குடுத்து என்ஜாய் பண்ண விட்டாங்க. அது என்ன பவர் அப்டின்னா, இவங்க 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச 3 பேர சூஸ் பண்ணி டான்ஸ் ஆடலாம் அப்டின்னு சொல்லிட்டாங்க. அதுல பிராவோ பிரியங்காவையும், ரெக்ஸ் வீணாவையும், நிவேதிதா தேஜஸையும் சூஸ் பண்ணி ரொமான்டிக் சாங்க்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது தினேஷ், நேகா, வெக்கே. இவங்கலாம் செம்ம பொசசிவ்னெஸ் ஆகி, செம்ம ஸ்டொமக் பர்னிங்கோட உட்காந்து, வேற வழியே இல்லாம மூஞ்சில மட்டும் வேணும்னே சிரிப்ப வர வச்சுக்கிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால யார் யாரோட காதல் புட்டுக்க போகுதுன்னு தெரியலையே! அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆ எனிவேஸ் இவங்க 3 பேரும் ஆனா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எதுவும் ஆகாது. நமக்கு தான் அவங்க அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, இன்னொன்னு ஒரு பக்கம் குண்டு தூக்கி போட்டாங்க ஸ்ருதிகா. அது என்ன தெரியுமா? இந்த 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பிராவோவோட டேட்டிங் செந்துரி கூட முடிஞ்சிருச்சு. அவரோட டேட்டிங் முடிஞ்சதுனால, இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, ரெக்ஸ் அண்ட் நிவேதிதா. இவங்க டேட்டிங் போணும்ல, அதுக்காக நீங்க இப்போ யார் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு கூட ரெக்ஸ் வீணாவ தான் சூஸ் பண்ணாரு. நிவேதிதா தினேஷ சூஸ் பண்ணாங்க. பட் தினேஷ் சட்டுன்னு நோன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்க. பரவாயில்லையே பையன் நல்லவனா தான் இருக்கான் அப்படின்னு தோணுச்சு. ஆனா பாவம் நிவேதிதா. அப்புறம் அபித்த தான் சூஸ் பண்ணாங்க. அதுக்கு உடனே மோனிஷா பதறிட்டாங்க கடந்து. "என்னோட வைரம் வைரத்த கூட்டிட்டு போகாத. திரும்பி வந்துடுறா" அப்படின்னு சொல்லி பொலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, டேட்டிங்ல நிவேதிதா கூட பேசின அபித் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி கனெக்ட் ஆயிட்டாரு நிவேதிதா கூட. நிவேதிதா ரொம்ப ஸ்மார்ட்டா, மெச்சூர்டா இருக்காங்கங்க. சும்மா சொல்லக்கூடாது. செம்மையா பேசுறாங்க. ஒருவேள மோனிஷாவ அபித்தும் கழட்டி விட்டுடுவாரோ என்னமோ! இங்க என்னடான்னா ஒரு பக்கம் ரெக்ஸும், வீணாவும் டேட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, இவங்கக்குள்ள வேவ் லென்த் செம்மையா இருக்கு அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. ரெக்ஸ செம்மையா இம்ப்ரெஸும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் பெர்சனலா வீணாக்கு ரெக்ஸ் கூட சீரியஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிடிக்கல அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 2 கப்பிள்ஸும் மாத்தி மாத்தி பேசிக் கப்பிள் கொஸ்டின்ஸா கேட்டுக்கிட்டு அப்படியே டேட்டிங்க செம்மையா என்ஜாய் பண்ணி முடிச்சாங்க.
அப்புறம் மறுபடியும் அந்த ஸ்பைஸ் ஜார் டாஸ்க் வச்சுட்டாங்கங்க. ஐய்யய்யோ! விடவே மாட்டீங்களாடா அந்த ஸ்பைஸ் ஜார அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எபிசோட்லயும் ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்க் குடுத்துருந்தாங்க. அதுல கூட பிரியங்கா வெக்கேவ வம்பு இழுத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீட்ல நீ லவ்வ வளர்க்க வந்தா, ஃப்ரெண்ட்ஷிப்ப வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வெக்கியவ குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி செந்தூரி, வெக்கி இவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே செந்தூரிக்கு கோவம் வந்து, "ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நாள பின்ன காதலா மாறலாமே" அப்படின்னு அவங்க சொன்ன அடுத்த செகண்ட், பிரியங்கா உடனே இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு ஓவரா ஆட்டிட்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க. முடியலடாப்பா சாமி! முதல்ல இந்த பொண்ண வீட்ல இருந்து தருதுங்கங்கடா. அவங்களும் செட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்களையும் செட் ஆக விட மாட்டேங்கிறீங்களே! அப்டின்ற மாரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பீட்டர் மாமா தேஜஸ் சைட் கேப்ப கூட விட மாட்டேங்கிறாரு. நேஹா தேஜஸுக்கு ஸ்பைஸ் ஜார்ல கோவப்படுறா மாரி ஒரு ஸ்பைஸ குடுத்தாங்க. அதுக்கு அவரு கோவப்படாம நேஹா போய் பக்கத்துல உட்காந்தோனே பச்சக்குன்னு முத்தம் குடுத்துட்டாரு. பீட்டர் மாமா தேஜஸ வேற மாதிரி போல. சரி, சரி. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு பிரியங்கா, சிந்துரி, வெக்கைன்னு 3 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. செம்ம ஆர்கியூமென்ட் போயிட்டுருக்கு. சண்டை வேற. ஸோ செம்ம ஸ்பைசியா இருக்க போகுது. என்னன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.